அனர்த்த மீட்புக்கு இந்திய விமானப்படை கடற்படையின் ஒத்துழைப்பை கோரி கஜேந்திரகுமார் எம்பி அவசர வேண்டுகோள். ஜாலில் 4140 பேர் பாதிப்பு, 85 வீடுகள் சேதம், 106 பேர் தற்காலிக தங்குமிடத்தில். நிவாரணப் பொருட்களுடன் வந்திறங்கிய இந்திய ராட்சத விமானம் சற்று நேரத்தில் மற்றொரு விமானமும் தரையிறங்க உள்ளது. பாரிய வெள்ளத்தில் சிக்கிய ஜாலிலிருந்து சென்ற பேருந்து, தொடரும் மீட்புப் பணிகள். இயற்கையின் கோரப்பிடியிலிருந்து மீண்டு வரும் இலங்கை, தமிழகம் நோக்கி நகரும் ஆபத்து. மாவீரர் நாள் நினைவேந்தல்கள் அரசாங்கத்தின் இயலாமையை வெளிப்படுத்தியுள்ளது. சரத் வீரசேகர. டிட்வா சூறாவளியால் நாட்டில் 123 பேர் பலி, 130 பேர் மாயம். சுகாதார பணியாளர்களின் விடுமுறை ரத்து, வெளியான அறிவிப்பு. வெளிநாட்டினருக்கான குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையை புரிந்து கொண்டு இலங்கை அரசாங்கம் நேரடியாக இந்திய தூதரகத்தை அணுகி பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற இந்திய கடற்படை மற்றும் விமானப்படை ஒத்துழைப்பை கோர வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். அனர்த்த நிலைமைகள் தொடர்பாக யாழ் ஊடக அமையத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற அவசர ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதனை தெரிவித்தார். இலங்கையினுடைய வான்படைக்கும் கடற்படைக்கும் இராணுவத்துக்கும் உதவி கேட்டிருக்கிற இடத்துல அவர்களால் அந்த உதவியை செய்ய இல்லாமல் இருக்குது, அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்குது. பிரதானமாக இப்போ உதாரணத்துக்கு செட்டிக்குளம் போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் தண்ணி ஓடுற வீச்சம் தங்களுக்கு இருக்கக்கூடிய படகுகள் அந்த இடங்களை போய் அடையிறதுக்கு ஒரு முடியாத ஒரு நிலைமை இருக்குது. ஏன்னா அந்த கெப்பாசிட்டி, அந்த என்ஜினுடைய கெப்பாசிட்டி போதாமல். ஆகவே அந்த முயற்சியை எடுத்தால் அந்த படகுகளும் அடிபட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கூட. அதே போன்று ஹெலிகாப்டர் ஊடாக தனிமைப்பட்ட போயிருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறேன்டா அவர்களுக்கும் அந்த ஹெலிகாப்டர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய காலநிலையில் பறக்க இல்லாத ஒரு நிலைமை, ஆபத்துகள் இருக்கிறபடியால் அவர்கள் அந்த நிலைமைகள் கொஞ்சம் முன்னேறினதுக்கு பிறகு தான் அதை செய்யலாம்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் நிலைமைகள் முன்னேற வரைக்கும் இருந்தால் அதுக்கு பிறகு சிலவர்கள் உதவியிலே தேவையில்லாமல் இருக்கலாம். அப்போ அதுக்கு முதலேயே தான் நாங்கள் அந்த மக்களை ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றணும். இப்போ இன்றைக்கு இந்தியாவுடைய கடற்படை இலங்கையுடைய 75வது கடற்படையுடைய 75வது அந்த நிகழ்வுகளை நிறைவேற்று நிகழ்வுகளை இது ஒரு வகையில் கொண்டாடுறதுக்கு இந்தியாவுடைய கடற்படை வந்திருக்கு. அதனுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல், அதனுடைய ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்திருக்கு. இன்றைக்கு இந்திய தூதரகம் அறிக்கை விட்டிருக்கு, தங்களுடைய வளங்களை இன்றைக்கு இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தாங்கள் முழுமையாக அதை ஈடுபடுத்துறதுக்கு தயார், அந்த ஏர்க்ராஃப்ட் அனைத்தையும் ஈடுபடுறதுக்கு தயார்ன்ற விஷயத்தை சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் தயவு செய்து ஸ்ரீலங்காவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கும் இந்தியாவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆகவே அவர்களுக்கு சில வழியில் இப்போ எங்களுக்கு தீர்க்க முடியாத விஷயங்கள் வெள்ள சுகமாக தீர்க்கக்கூடிய வல்லமே இந்தியாவுடைய கடற்படைகளுக்கும் வான்படைகளுக்கும் இருக்குது. அப்போ இந்த கோரிக்கையை நாங்கள் அவசரமாக இந்திய தூதரிடம் ஊடாக இந்த கோரிக்கையை விடச் சொல்லி நாங்கள் கேட்டுறாங்க. ஏனென்றால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள்லேயும் விசேஷமாக வடக்கில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள்லேயும் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இருக்கக்கூடியது தீர்க்காமல் இருக்கிறதுக்கு பிரதான காரணம் முப்படைகளுடைய கெப்பாசிட்டி இன்மை. அதுதான் உண்மை. அந்த விடயம் இந்த கூட்டத்தில் தெளிவாக நிரூபிக்கப்பட்டது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த விடயத்திலே அரசு தரப்பு அக்கறை காட்டுற மாதிரி இல்லை. நிதி உதவிகள் இருந்தாலும் கூட அந்த மக்களோட உயிர்களை காப்பாற்றுறன்றது வேறு விஷயம். இடம்பெயர்ந்து ஒரு முகாமில் இருக்கிற இடத்துல அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியில் கொடுத்து பராமரிக்கிறான்றதை அது வேறு.
ஆனால் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற ஒரு சூழலில் வந்து நாங்கள் இதில் ஒன்றும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அது அவசரமாக செய்ய வேணும். அந்த வகையில் வந்து நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் இப்போ கல்லோயால் வந்து சிக்கப்பட்டிருக்கிற பேருந்தும் வந்து முழுக்க வந்து யாழ்ப்பாணத்தில் போன மக்கள். ஆகவே நாங்கள் பகிரங்கமாக வந்து இந்த கூட்டத்துக்கு பிறகு அரசாங்கத்தினையும் வந்து இந்திய தூதரகத்தினையும் வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை விட விரும்புகிறோம். தயவுசெய்து இந்த நிலைமைகளை விளங்கி கொண்டு வந்து அரசாங்கம் நேரடியாக வந்து இந்திய தூதரை வந்து அணுகி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து அவர்களுடைய ஆலோசனை பெற வேணும் வேண்டும். அதான் இன்றைக்கு இரவே வந்து செய்ய வேணும் என்றதுதான் எங்களுடைய கோட்பாடு. அதே போன்று இந்திய தூதரகம் வந்து இந்த வடக்கிலே இருக்கக்கூடிய நிலைமைகளை வந்து ஏதோ ஒரு வகையில் தீர்த்து வைப்பதற்கும் வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கக்கூடிய நிலைமையை தீர்த்து வைப்பதற்கும் அவர்களுடைய இயன்ற அளவு பங்களிப்பை அவர்கள் செய்வதற்கு அவசரமாக முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். எங்களுடைய பார்வையில் வந்து இன்றைக்கு அந்த ஒரு மோசமாக வந்து பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நடைபெற்றிருக்கின்ற அந்த சம்பவங்களில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் நாளைக்கு காலையில் வந்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து காப்பாற்றப்படாவிட்டால் அந்த நிலைமை தொடரும். ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் நாளைக்கு காப்பாற்றலாமான்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அப்படித்தான் அரசு தரப்பினுடைய அந்தந்த பிரதேசத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து எங்களிடம் அந்த கூட்டத்தில் வந்து சொன்னவேன். அவை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நாங்கள் இந்த சுய கௌரவம் முதல் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்க இயலாது. அரசாங்கம் வந்து உலகத்திலே ஒரு மிக பலமான ஒரு கடற்படையும் வான்படையும் கொண்ட ஒரு நாட்டினுடைய வளங்கள் இங்கே இருக்கிற இடத்துல அவர்களும் முழுமையாக வந்து அந்த வளங்களை வந்து உதவி செய்கிறதுக்கு தயாரென்று சொல்லியிருக்கிற இடத்துல வந்து அந்த உதவியில் பெற வேணும் என்று நாங்கள் அவசரமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக 1297 குடும்பங்களைச் சேர்ந்து 4140 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்தார். கடந்த 24ஆம் தேதி முதல் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு இதன் அறிக்கையிட்டுள்ளது. பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவில் 311 குடும்பங்களைச் சேர்ந்த 1014 பேரும், சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் 240 குடும்பங்களைச் சேர்ந்த 795 பேரும், சங்கானை பிரதேச செயலக பிரிவில் 224 குடும்பங்களைச் சேர்ந்த 725 பேரும், நெடுந்தீவு பிரதேச செயலக பிரிவில் 139 குடும்பங்களைச் சேர்ந்த 403 பேரும், வேலணை பிரதேச செயலக பிரிவில் 64 குடும்பங்களைச் சேர்ந்த 229 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சண்டலிப்பாய் பிரதேச செயலக பிரிவில் 60 குடும்பங்களைச் சேர்ந்த 194 பேரும், தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவில் 63 குடும்பங்களைச் சேர்ந்த 176 பேரும், மருதங்கேணி பிரதேச செயலக பிரிவில் 46 குடும்பங்களைச் சேர்ந்த 151 பேரும், காரைநகர் பிரதேச செயலக பிரிவில் 38 குடும்பங்களைச் சேர்ந்த 138 பேரும், உடுவில் பிரதேச செயலக பிரிவில் 31 குடும்பங்களைச் சேர்ந்த 109 பேரும், யாழ்ப்பாண பிரதேச செயலக பிரிவில் 32 குடும்பங்களைச் சேர்ந்த 106 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோப்பாய் பிரதேச செயலக பிரிவில் 31 குடும்பங்களைச் சேர்ந்த 52 பேரும், நல்லூர் பிரதேச செயலக பிரிவில் 14 குடும்பங்களைச் சேர்ந்த 31 பேரும், ஊர்காவத்துறை பிரதேச செயலக பிரிவில் 3 குடும்பங்களைச் சேர்ந்த 7 பேரும், கரவட்டி பிரதேச செயலக பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. மேலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 85 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளது. 5 தற்காலிக தங்குமிடங்களில் 32 குடும்பங்களைச் சேர்ந்த 106 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியா இலங்கை உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு இந்திய விமானப்படையின் C-130 விமானம் இன்று அதிகாலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. இந்த நன்கொடையில் சுகாதார பொருட்கள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திடம் ஆலோசகர் மைத்ரே குல்கர்னி, உதவி பாதுகாப்பு ஆலோசகர் லெப்டினன்ட் கர்னல் மன்தீப் சிங் நேகி மற்றும் இந்திய விமானப்படை அதிகாரிகள் குழுவால் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்பட்டது. இந்திய நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு மற்றொரு விமானம் இன்றைய தினம் சனிக்கிழமை இலங்கையை வந்தடைய உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. கடந்த சில நாட்களாக இலங்கையில் கோரத்தாண்டவம் ஆடிய இயற்கை சீற்றம் தணிந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
கொழும்பு உள்ளிட்ட சில பகுதிகளில் சற்று வளமை நிலை திரும்பியுள்ள போதிலும் நாளை முதல் நாடு இயல்பு நிலைக்கு திரும்பும் என திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இலங்கையை அண்மித்த பகுதியில் நிலை கொண்டிருந்த டிட்பா புயல் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் தமிழகத்தை புயல் தாக்கும் அபாயம் உள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் வடமேல் மாகாணங்களில் தொடர்ச்சியான மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். சபுரமுக மற்றும் மேல் மாகாணங்கள், காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்கள் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சபுரமுக மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையான பலத்த காற்று வீசுவதுடன் இடைக்கிடையே அதன் வேகம் அதிகரிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கான தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கூறப்பட்டுள்ளனர். டிட்பா புயலின் தாக்கத்தினால் நாட்டின் பல பகுதிகள் வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளது. மலையகம் முழுமையாக முடங்கியுள்ளது. மின்சாரம், தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பலர் இடர்காப்பு முகாமைத்துவ நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு தேவையான வசதிகள் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தீவிரவாதிகளின் அரசாங்கத்தால் முத்திரை குத்தப்பட்ட தரப்பை நினைவு கூறுவதற்கு தற்போதைய அரசாங்கம் இடமளித்தமை அரசாங்கத்தின் இயலாமையை வெளிப்படுத்தியுள்ளது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். வடக்கு, கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட கொட்டகைகளில் மாவீர தின நினைவேந்தல்கள் இடம்பெற்றன. இதை ஒரு நிகழ்வாக ஒரு சில குழுக்கள் இணைந்து மேற்கொள்கின்றனர். பல ஆயிரம் பேர் உயிரிழப்பதற்கு காரணமான தீவிரவாதிகள் என அரசாங்கத்தால் முத்திரை குத்தப்பட்ட தரப்பை நினைவு கூறுவதற்கு தற்போதைய அரசாங்கம் இடமளித்தமை அரசாங்கத்தின் இயலாமையை வெளிப்படுத்தியுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் இந்த நாட்டில் தனி ராஜ்யத்தை கோரி போராடியவர்கள். யுத்தத்தில் உயிர் நீத்த தமது உறவுகளை வீடுகளில் நினைவு கூறலாம். மாவீர தினம் அனுஷ்டிப்பது இந்த நாட்டில் பிரிவினைவாதத்துக்கு மீள உயிர் கொடுக்கும் செயலாகும். இவை இந்த நாட்டு தமிழ் மக்களுக்கு அவசியமில்லை. எனினும் பிரிவினைவாதிகள் நாட்டை பிளவுபடுத்தும் நோக்குடன் இத்தகைய செயல்களை மேற்கொள்கின்றனர். வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர் தமிழர்களின் நிதி உதவியில் இந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. அரசாங்கம் இந்த நிகழ்வுகள் குறித்து பொறுப்பு கூறுவது அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக மல்பத் ஓயாவின் ஆற்று வெள்ளம் மன்னார் மாவட்டத்தின் அநேக இடங்களில் பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் கே. திலீபன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் A32 மன்னா தொடக்கம் யாழ்ப்பாணம் வரை செல்லும் வீதி முற்றாக வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளமை குறித்து அந்த வீதியூடாக பெரிய மற்றும் சிறிய வாகனங்களில் பயணம் செய்வதை முற்றாக தவிர்க்குமாறு பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும், எனவே பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 123ஆக உயர்ந்துள்ளது. அத்துடன் 130 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. காணாமல் போனோரை மீட்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். டிட்பா சூறாவளியால் ஏற்பட்ட மோசமான வானிலையை தொடர்ந்து 80 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 34 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. சூறாவளியால் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையால் 61,175 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் 219,282 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் 266 பாதுகாப்பு முகாம்கள் நிறுவப்பட்டுள்ளன. இதில் 5,890 குடும்பங்களைச் சேர்ந்த 18,443 பேர் தங்கியுள்ளனர். கலனி, கழுஆறு, யானோயா, மகாவலி, தெதிர்ஓயா, மகாஓயா, கலாஓயா, அந்தங்கல்-ஓயா, மாணிக்க கங்கை, மல்பத் ஓயா உட்பட பல முக்கிய ஆறுகள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து சுகாதார பணியாளர்களுக்கும் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் தற்போது நிலவும் திடீர் அனர்த்த நிலைமை எதிர்கொள்வதற்காக இன்று முதல் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை ஒரு வார காலத்துக்கு பொதுமக்களுக்கு சுகாதார வசதிகளை தடையின்றி வழங்குவதற்காக சுகாதாரத்துறை தொடர்பான அவசர நிலைமையை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு பிரகடனப்படுத்தியுள்ளது. இதன்படி டிட்பா புயல் காரணமாக ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் வைத்தில் அனில் ஜாசிங்கவின் கையொப்பத்துடன் விசேட சுற்று நிருபம் ஒன்று வெளியானது. குறித்த சுற்று நிருபத்தில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து வைத்தியசாலைகளின் பணிப்பாளர்கள் மற்றும் நிறுவன தலைவர்கள் நோயாளர் பராமரிப்பு சேவைகள் 24 மணி நேரமும் தடையின்றி செயல்படுவதை உறுதி செய்யும் வகையில் வைத்தியசாலை பணியாளர்களை சேவைக்கு அழைப்பதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
அத்தோடு அனர்த்தங்களுக்குள்ளான பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகளில் தற்போது தங்கியிருந்து சிகிச்சை பெறுபவர்களில் வைத்திய ஆலோசனையின் பேரில் விடுவிக்கப்படக்கூடிய மற்றும் அனர்த்தம் இல்லாமல் தமது வீடுகளுக்கு செல்லக்கூடிய நோயாளிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனுடன் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகள், அபாயகரமான கட்டிடங்களில் அமைந்துள்ள மருத்துவ உபகரணங்கள் மற்றும் நோயாளர் பராமரிப்பு பிரிவுகள் ஆகியவற்றை பாதுகாப்பான இடங்களுக்கு விரைவில் மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் மருத்துவ வாயுக்கள் போன்றனவற்றை தட்டுப்பாடின்றி பேணப்படுவதற்குரிய நிறுவனங்களுடன் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் வைத்தியசாலையில் ஏற்படக்கூடிய அவசர நிலைமைகளை கருத்தில் கொண்டு தீவிர சிகிச்சை பிரிவுகளில் உள்ள நோயாளிகள் மற்றும் ஆபத்தான நிலையில் உள்ள நோயாளிகள் அருகிலுள்ள வைத்தியசாலைகளுடன் கலந்துரையாடி மாற்றிக்கொள்வதற்கான முன்கூட்டிய வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என அந்த சுற்று நிருபத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையால் ஏற்பட்டுள்ள பேரிடரில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கைகளுக்காக தற்போது கொழும்பில் தரைத்து நிற்கும் இந்திய போர்க்கப்பலிடமிருந்து உதவி கோரப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகுண்டா இதனை தெரிவித்துள்ளார். கடுமையான வானிலைக்கு மத்தியில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு இந்திய போர்க்கப்பலில் உள்ள விமானங்களை பயன்படுத்துவதற்கு உதவி கோரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு முறையான கோரிக்கை விடுக்கப்பட்டதாக கொழும்பில் இடம்பெற்று வரும் சிறப்பு ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தார். எவ்வாறாயினும் பாதகமான வானிலை இந்திய விமானங்களையும் பாதித்து வருவதாகவும் தற்போதைய நிலைமைகள் காரணமாக விமான நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்படலாம் என அவர் குறிப்பிட்டார். தற்போது நிலவும் பாதகமான வானிலை காரணமாக இந்திய விமானிகளால் விமானத்தை இயக்க முடியவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்களுடன் இன்று மாலை ஒரு சிறப்பு சந்திப்பு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தற்போதைய நிலைமை மற்றும் தொடர்ச்சியான பேரிடர் மீட்பு முயற்சிகளுக்கு தேவையான ஆதரவு குறித்து அவர்களுக்கு விளக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நிலவும் மோசமான காலநிலையால் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டினருக்கான சிறப்பு விசா வசதி நடவடிக்கைகளை குடியுறவு மற்றும் குடியல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. அதாவது காலநிலை பிரச்சினை தொடர்பில் வெளிநாட்டினரின் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு இந்த 3 நாட்களுக்குள் இல்லாமல் இருக்கலாம் அல்லது விசாவுக்கான கால அவகாசம் நிறைவடைந்திருக்கலாம். இதுபோன்ற காரணத்தினால் 7 நாட்கள் இலங்கையில் தங்கியிருக்கக்கூடிய வசதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எந்தவிதமான தண்டப்பணமும் அறவிடப்பட மாட்டாது. அதன் பிறகு குறுகிய மற்றும் நீண்டகால விசாக்களை பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த 7 நாட்கள் நாட்டில் தங்கியிருப்பதற்கு எந்தவித தண்டப்பணமும் செலுத்தாது உங்களுக்குரிய நாடுகளுக்கு புறப்பட்டு செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.